கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த சபையாகிய மணவாட்டியாகிய இந்த கூட்டம் எவ்வளவு ஒரு ஸ்பெஷல். ஆண்டவர் இந்த கூட்டத்தை எவ்வளோ நேசிக்கிறாரு, இந்த கூட்டத்துக்காக எவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் அவர் பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரிப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ், இந்த இடங்களை நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இந்த போயிட்டு வந்தவங்க அங்கோட ஸ்பெஷாலிட்டிஸை நமக்கு சொல்லியிருப்பாங்க. இப்படி நிறைய விதங்கள்லாம் அங்கே என்னென்ன இருக்குது, அதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத நம்ம பல விதங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அது கேள்விப்படும்போது நமக்குள்ளே ஒரு ஆசை வரும், நம்மளும் போய் பார்க்கணும் அந்த இடத்த. அப்படி அந்த ஆசை நமக்குள்ளே வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த பிரயாசங்கள் எல்லாம் அதுக்கு என்னென்ன பிரயாசங்கள் செய்யணும் எடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம எடுப்போம். அதுக்கு லீவ் அரேஞ்ச் பண்ணுவோம், மணி எல்லாம் ரெடி பண்ணுவோம், டிக்கெட் புக் பண்ணுவோம், அந்த மாதிரி எல்லா பிரயாசங்களும் நம்ம செய்வோம். ஆனால் அந்த ஒரு ஆசை, அதை போய் பார்த்தினத்துக்கு அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு ஆசை இல்லாத போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை அங்கே போகிறதுக்குள்ள எந்த ஒரு முயற்சியுமே நம்ம எடுக்க மாட்டோம். அதே போல தான் பரலோகத்தில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் நமக்கு இருக்குது, கர்த்தர் என்னென்ன நமக்கு வச்சுருக்கிறாரு, நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரியும் போது நமக்கு ஒரு ஆசை வரும், பரலோகத்துக்கு போகணும், எனக்காக ஆண்டவர் இவ்வளோ வச்சுருக்கிறாரா, இவ்வளோ நேசிக்கிறாரா என்ன அப்படிங்கும்போது பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நம்ம அதை கேள்விப்படும் போது தான் நமக்குள்ள அந்த ஆசை முதல்ல வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கும் போது அந்த ஆசை நமக்குள்ளே வரும். ஆனால் நம்ம அதை படாமல் இருக்கும்போது, நம்ம அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஒரு நாள் ஆண்டவர் வருவார், அன்னைக்கு பார்த்துக்கலாம், அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காரியங்களெல்லாம் அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் கூட நம்ம போகணும், அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த நிமிஷம் வந்தாலும் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆயத்தை நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம அதை அறிஞ்சிக்காத வரையிலையும் ஒரு நாள் வருவார் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் இந்த மெசேஜில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ ஸ்பெஷல் வச்சுருக்கிறாரு பரலோகத்தில், இந்த கூட்டத்தை அவர் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. அதாவது பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு பக்கத்தில் ஒரு கூட்டத்தை பார்க்குறாரு. அந்த கூட்டம் அவங்க எப்படி இருக்காங்களாம், வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இவங்க தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா இது எந்த கூட்டம்? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த சபையாகிய இந்த கூட்டம். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்காங்கன்னா, லார்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர் ஆரவாரத்தோட இறங்கி வர்றாராம். எங்கே இறங்கி வர்றாரு? மத்திய வானத்துக்கு, பரலோகத்துல இருந்து மத்திய வானத்துக்கு இறங்கி வராராம். அப்போது கர்த்தர் ஆரவார சத்தமிடுறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏசாயா 44ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம், அதெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது, தம்முடைய சத்தத்தை வீதிகளில் கேட்க பண்ண விட்டார் அப்படின்னு இருக்குது. அவரோட சத்தம் வீதிகளில் கேட்காதான்.
அதுக்கப்புறம் அவர் வந்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தார். அவரை சிலுவையில் அறையும் போது மறு உத்தரவு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தார். மயிர் கத்தரிக்கிறதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும் சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர், அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அப்படிப்பட்ட அமைதியான தேவன் இப்போ ஆரவாரமிடுறாராம். எதனால ஆரவாரமிடுறாரு? ஏன் ஆண்டவர் ஆரவாரமிடுறாரு? இந்த கூட்டம் மேலே போகுது, இந்த கூட்டம் மேலே போகிறத பார்த்து அவர் ஆரவாரமிடுறாரு. இதுவரை இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்த இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் வந்து ஆரவார சத்தமிடுறாரு. இது ஜெயம் பெற்ற கூட்டம், அவர் எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இப்போ மேலே போகுது. அந்த கூட்டத்தை பார்த்து அவர் ஆரவார சத்தமிடுறாரு. ஆரவாரம் அப்படின்னு எடுத்துட்டு அது ஒரு மகிழ்ச்சியின் சத்தம். இப்போ ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கும்போது அவன் அந்த தொடுகிற எல்லைக்கு பக்கத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்க? ஸ்டேடியத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எழும்பி நின்று கை தட்டி ஆரவாரமிடுவாங்க. அதே போல் கிரிக்கெட்டில் பார்த்தா கூட அந்த ஒரு டீம் ஜெயிக்கும் போது அந்த லாஸ்ட் ஓவரில் அந்த 6 போட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஆரவாரமிடுவாங்க. எல்லாரும் ஸ்டேடியத்தில் எழும்பி நின்று கை தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியின் ஆரவார சத்தம். அதே போல தான் இந்த கூட்டம் ஜெயம் பெற்ற கூட்டம். இது இவ்வளோ நாளும் தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டம் மேலே போகும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? ஆரவாரமிடுறாராம். அப்படின்னா கர்த்தர் இந்த கூட்டத்தை பார்த்து ஆரவாரமிடணும்னா அப்போ இந்த கூட்டத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த மெசேஜில் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த கூட்டத்துக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கர்த்தர் ஆதாமை படைச்சி அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்து, ஏவாளை கொடுத்து, எல்லா மிருக ஜீவன்களையும் கொடுத்து, எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொண்டிருங்கள் அப்படின்னு சொன்னார். அவன் ஜெயம் பெற்றவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவன் என்ன பண்ணான்? எல்லாவற்றையுமே சாத்தானுக்கு விற்று போட்டு தோற்று போயிட்டான். அந்த இடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு அடிபட்டு போயிட்டு, கர்த்தர் ஆதாம் கிட்ட என்ன எதிர்பார்த்தாரோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு ஒரு பாவ நிவர்த்தி அப்படிங்கிற ஒன்றை நியமித்து அவனுக்கு அநேக காரியங்களை அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவா காலம் வரைக்கும் கர்த்தர் தாம் விரும்பினபடி மனுஷன் செய்வான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் அது நடக்கவே இல்லை. முழு உலகத்தையும் அழித்து போடுறதுக்கு கர்த்தர் சித்தமானார். அதில் 8 பேரை மட்டும்தான் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். அதுக்கு அப்புறமும் எதிர்பார்க்குறாரு, அந்த நோவாவுடைய சந்ததியில் எதிர்பார்க்குறாரு, தான் விரும்பினபடி இவங்க இந்த மனுஷ குலம் நடப்பாங்க, தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க. எதுக்காக மனித சமுதாயத்தை உருவாக்கினாரோ அவங்க தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி நோவாவுடைய சந்ததியிலும் கர்த்தர் எதிர்பார்த்தாரு. ஆனால் அந்த சந்ததியும் என்ன பண்ணிச்சு? அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை. நோவாவுடைய சந்ததியில் நம்ம பார்த்தோம்னா காம் யாப்பேத் 2 பேருமே என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமான சந்ததியாக மாறிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் எதிர்பார்த்து தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்புறாரு. அதுதான் நம்ம ஒரு உவமை நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகைக்கு விட்டுட்டு தூர தேசத்துக்கு பிரயாணம் போயிடுறான். அப்புறமா அந்த கனி காலம் வந்தபோது அதில் உள்ள கனிகளை வாங்கிட்டு வரும்படி என்ன பண்ணுறான்? அவனுடைய ஊழியக்காரரை அனுப்பி விடுறான். அப்படி அனுப்பி விடும்போது அந்த குத்தகைக்கு எடுத்த அந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த எஜமானுடைய ஊழியக்காரரை அடித்து துன்புறுத்தி அனுப்புகிறாங்க. கடைசியில் 3-4 பேர் 3 பேர் அனுப்புகிறான். எல்லாரையுமே அடித்து அவங்க அதே மாதிரி பண்ணுறாங்க. கடைசியில் இந்த எஜமான் நினச்சாரு, தன்னுடைய குமாரனை அனுப்புனா இவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புகிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? இவன் சுதந்திரவாளி, இவனை நம்ம கொண்டுட்டோன்னா இந்த திராட்சை தோட்டம் ஃபுல்லாக நமக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அந்த குமாரனை கொன்னே போட்டுட்டாங்க. அப்போது அந்த எஜமான் கேட்குறாரு, ஏசப்பா இந்த ஓமையை சொல்லும்போது ஜனங்கள்கிட்ட கேட்குறாரு, அப்படி இருக்க இந்த எஜமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க, அந்த குத்தகையை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அதே போல தான்
இந்த யூதர்களுக்கு ஆண்டவர் வந்து அவருடைய விருப்பம் ஆதாம்ல இருந்தே எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலை. அப்படிங்கிறது போது இப்போ ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இந்த யூதர்கள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. இந்த யூதர்கள் வந்து அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளையும் அடித்து துன்பப்படுத்தி சிறையில் அடைச்சி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. சில தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சும் போட்டாங்க. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாரு, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புனாரு. ஏசப்பா வந்து யூதர்கள் கண்ணு முன்னாடி ரத்தமும் மாம்சமாக அவங்க முன்னாடி வந்து நின்னாரு. அவங்க முன்னாடி பேசினாரு, நடந்தாரு, சாப்பிட்டாரு. எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி மாம்சமும் சதையமாக அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னாரு. அப்போ கூட என்ன பண்ணல, அவங்க அவரை ஏற்றுக்கொள்ளலை. அவரை என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சி கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த யூதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் இப்போ புறஜாதியாராகிய நமக்கு எப்படி அந்த குத்தகை தோட்டம் வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல இப்போ அந்த யூதர்களுக்கு இருந்த எல்லா தேவ ஆராதனைகள் வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே புறஜாதி ஜனங்களாகிய நமக்கு வந்து அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து கிருபையின் பிரமாணம், அதாவது இந்த சபையின் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ கர்த்தர் வந்து இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த கிருபையின் காலமும் வந்து நிறைவடைய போகுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய சபையை எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த கிருபையின் காலமும் முடிவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் 7 வருட நியாயப்பிரமாண காலம் பாக்கி இருக்குது. தானியேல் தீர்க்கதரிசியுடைய அந்த 70 வார தீர்க்க தரிசனப்படி இன்னும் 7 வார நியாயப்பிரமாண காலம் வந்து பாக்கி இருக்குது. அது வந்து அந்த 7 வருஷங்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவோடைய 7 வருஷங்கள், அது வந்து ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு அது வந்து நடக்க போகுது. இப்போ கர்த்தர் எதிர்பார்த்த கீழ்ப்பிடுதல், விசுவாசம் எல்லாம் ஆதாம் தொடங்கி இயேசுவின் காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் வந்து அதை நிறைவேற்றாமல் போனாங்க. அப்படி அவர் எதிர்பார்த்த இந்த கூட்டம் எல்லாவற்றையும் செய்து ஜெயம் பெற்று மேலே போகும். அப்படிங்கும்போது கர்த்தர் ஆரவாரமிடுறாரு. இந்த கூட்டம் அவர் இதுவரைக்கும் காத்து இருந்தார், இந்த தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு கூட்டம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுது. அதுதான் இப்போ கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கூட்டம். நம்ம எப்படி நிறைவேற்றுறோம்? யூதர்களுடைய கண்ணு முன்னாடி அவர் ரத்தமும் மாம்சமாக வந்து நின்னார். அவங்க அவரை கண்ணால் பார்த்தாங்க, அவர் பேசினதை கேட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், அவரை பார்க்காமலே நம்ம வந்து விசுவாசிக்கிறோம். அவர் சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி இந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்ருக்கு. நம்ம கண்ணால் அவரை பார்க்கல, நம்ம வந்து ஆவியில் தான் அவரை வந்து தரிசிக்கிறோம், ஆவியில் தான் அவரை தொழுது கொள்ளுறோம். நம்ம என்னைக்கு மேலே போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்து அவரை நேரடியாக பார்ப்போம். அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஆவியில் தான் அவரை வந்து தொழுது கொள்கிறோம், ஆவியில் தான் அவரை வந்து தரிசிக்கிறோம். அப்படி கண்ணால் பார்க்காத ஒரு கூட்டம் அவர் சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி இவ்வளோ நாள் வந்து காத்து கொண்டிருக்குது. இந்த கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் ஆரவார சத்தமிடுறாரு. ஆனால் அந்த யூதர்கள் வந்து அவங்க முன்னாடி அவர் வந்து மனுஷகுமாரனாக வந்து நின்னார், அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி இன்னைக்கு வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம். திருவிருந்து எடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்கிறோம், அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து நம்ம வந்து காத்துட்ருக்கோம். எத்தனையோ ஊழியக்காரங்க கூட இன்றைக்கி தங்கள் ஜீவனையே கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னா இப்படி சொல்லிட்டு போன கர்த்தருடைய இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்பி தான் அந்த ஊழியக்காரங்க எல்லாம் ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க. அவருக்காக காத்து கொண்டிருக்கிற கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் ஆரவாரமிடுறாராம். நம்மளை பார்த்து கர்த்தர் இந்த கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு சொல்லி அழைக்க போகிறாரு. உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை பார்த்து தான் சொல்ல போகிறாரு.
இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு தெரியும் ஒரு நாள் ஏசப்பா வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வருவார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. புத்தி உள்ள கன்னிகைகள் போல் எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த கூட்டம் எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 39-40 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லி நிறைய பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்களாம். இதுவரைக்கும் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க வந்து அடையலையாம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு, அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் அவங்க பூரணர் ஆவாங்களாம். நம்ம போகலைன்னா அவங்க பூரணர் ஆக மாட்டாங்களாம். அப்படி பூரணர் ஆகணும்னா விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் வந்து பூரணப்படுவாங்களாம். அப்படி பூரணப்படுறதுக்கு நம்ம கையில் ஒரு ஸ்பெஷல் வந்து ஏசப்பா கொடுத்துருக்காங்களாம். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். இவங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையாம். அப்படின்னா தாவீது அடையலையாம், ஆபிரகாம் அடையலை, ஆபேல் முதல் யோவான் ஸ்நானன் வரைக்கும் யாருமே இது வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையாம். இவங்க நம்ம மூலமாக தான் இவங்க பூரணப்பட வேண்டும். அப்படி அந்த விசேஷித்தமான அந்த இயேசுவின் ரத்தம் வந்து நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்ம பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்களுடைய பாவங்கள் வந்து மூடப்பட்டதே தவிர அது வந்து மன்னிக்கப்படலை. அவங்க வந்து ஒரு மிருகத்தை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை எடுத்து தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நமக்காக ஆட்டுக்குட்டியானவராகி இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. இப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா, பரலோக ராஜ்யமாகி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இருந்தால் தான் பிரவேசிக்க முடியும். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கையில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இல்லை. அவங்க கையில் இருக்கிறது மிருகத்தினுடைய ரத்தம். ஆனால் இங்கிருந்து புறப்பட்டு போகிற இந்த கூட்டமாகிய இந்த சபையினுடைய கையில் இருக்கிறது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இந்த ரத்தத்தினால நம்ம போகிறதுனால தான் நம்ம மூலமாக இவங்க வந்து பூரணப்படுவாங்களாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் வந்து ஆண்டவர் வந்து கூப்பிட்ட உடனே வந்துட்டார். எங்கே போகிறோம், எந்த இடம் எதுவுமே தெரியாது. ஆனால் விசுவாசத்தில் வந்துட்டார். அவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத சமயத்தில் கூட அவர் வந்து விசுவாசிச்சார், கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் நம்ம மூலம் தான் பூரணப்படணுமா அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சமாவது இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? அப்படின்னா அப்படிப்பட்ட ஆபிரகாமை நம்ம பூரணப்படுத்தணும்னா அப்போ நம்ம எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம இருக்கணும்? ஆபிரகாமை விட அதிகமான விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் ஆபிரகாமை வந்து நம்ம பூரணப்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு அழுக்கு பாத்திரம் இருக்குது. அந்த அழுக்கு பாத்திரத்தை கழுவணும்னா அதை நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவினா தான் அந்த பாத்திரத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே போகும். இப்போ அழுக்கு தண்ணியில் நம்ம அதை கழுவினோன்னா அது வந்து அழுக்கு போகாது. அப்போது அந்த பாத்திரத்தை கழுவுற தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதே போல் தான் இப்போ வந்து யோசேப்பை எடுத்துக்கிட்டோன்னா யோசேப்பு வந்து பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போது அந்த யோசேப்பை நம்ம பூரணப்படுத்தணும்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஒரு யோசேப்பை விட அதிகமான பரிசுத்தம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து யோசேப்பை பூரணப்படுத்த முடியும். மோசே வந்து என் வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சாட்சி கொடுக்குறாரு. சாந்த குணமுள்ளவர் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சாட்சி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட மோசையை நம்ம பூரணப்படுத்தணும்னா எப்படிப்பட்ட உண்மையும் சாந்த குணமும் நம்மக்கிட்ட இருக்கணும். மோசைக்கிட்ட இருந்த உண்மையை விட சாந்த குணத்தை
குணத்தை விட அதிகமான உண்மையும் சார்ந்த குணம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வந்து மோசையை பூரணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விசேஷித்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன ஒரு ஸ்பெஷல் நம்மக்கிட்ட இருக்குது, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அப்போ இந்த கூட்டம் பரலோகத்துக்கு போகும்போது தான் அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களாம், பூரணம் அடைவாங்களாம். அப்போதான் அவங்க பூரணம் அடையும் போது தான் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளுவாங்க. இதுவரைக்கும் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளலை, அவங்க வந்து இன்னும் பூரணப்படலை. இந்த சபை இந்த கூட்டம் மேலே போகும்போது தான் அவங்க வந்து பூரணப்படுவாங்க, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வாங்க. இப்படி இருந்து நமக்கு இப்போ இந்த கூட்டம் வந்து என்ன பண்ணுது, நமக்காக காத்துட்ருக்கு. இது வந்து இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்காக பரலோகத்தில் காத்து